Welcome to English online class for 12th standard. Prose to a nice cup of tea. A nice cup of tea. What do you understand about this prose? How to make a nice cup of tea? What are the varieties of tea? And just one tea, what are the impact of authors? So just we analyze the prose. So, before getting the lesson, let's know about the author. George Eric, original name, Eric Arthur Blair. ஸோ இவருடைய புனைப்பெயர் அதாவது வந்து ஜார்ஜ் ஆர்வெல்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். He was born on 25th June 1903, மோட்டிஹரி, பெங்கால், இந்தியா. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தா அனிமல் ஃபார்ம், ரிட்டன் இன் 1945. த அனதர் ஒன் 1984, ரிட்டன் இன் 1949. ஸோ திஸ் இஸ் ஃபார் அபவுட் த ஆத்தர். Let's get into the introduction of the lesson now. If you look up tea in the first cookery book comes to your hand, you will probably find that is unmentioned or sketchy instructions. அதாவது உங்கள் கைக்கு வந்து ஒரு குக்கரி புக் கிடைக்கிது, அதில் நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி தேடுனா யூ ஃபைண்ட் நத்திங், எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. இல்லைன்னா சிம்பிளாக ஏதாவது வந்து சொல்லிவிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறது, அதாவது ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாரு. ஜார்ஜ் ஆர்வெல் ஃபெல்ட் இட் வெரி க்யூரியஸ் பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ இஸ் ஆல்வேஸ் எ சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்பியூட் including the controversy. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளை புரிஞ்சுக்கிறதுக்கு டீ வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ வெளி கண்ட்ரி வந்து ப்ரிஃபர் பண்ணுற டீயை பொறுத்தே அவங்களோட சிவிலைசேஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து நான் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் டீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா உண்மையிலேயே அது கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். He looked up through his own recipe for the perfect cup of tea and found 11 golden points. ஸோ இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இந்த டீயை குக்கரி புக்கில் விட்டுட்டு ஓன் ரெசிப்பியாக, அதாவது நம்மளே வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிப்பியை எடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து பண்ண முடியல. அதாவது பேசிக்கலாக ஒரு பர்ஃபெக்ட் டீயை he found 11 golden points. ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து he found 11 golden points. ஸோ அந்த பாயிண்ட்ஸில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ 2 of them would be agreed by all, but at least 4 of the rest must be controversial. ஸோ would be agreed by all, கண்டிப்பாக 2 பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த 11 பாயிண்ட்ஸ் வந்து அதை டீயை பற்றி அவர் சொல்ல வந்தால் அதில் கண்டிப்பாக வந்து 2 பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸாவது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், அதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 11 கோல்டன் பாயிண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் எ நைஸ் கப் ஆஃப் டீ, அதை வந்து பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் கோல்டன் பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் செலனஸ் டீ. கண்டிப்பாக வந்து ஒரு இண்டியன் டீ அப்படி இல்லைன்னா செலோனஸ் டீ இதான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 2, tea should be made in small quantity in a pot made of china or earthenware.
டீ கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் வந்து என்னென்னா ஒரு சைனா மேக், அதாவது அப்படி இல்லைன்னா ஒரு மண் பாத்திரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். டீ அவுட் ஆஃப் அன் யுவன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். ஆர்மி டீ மேட் இன் கால்ட்ரன். கால்ட்ரன் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம். டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்மியில் வந்து டீ போடும்போது பெரிய பாத்திரமாக வச்சு போடுவாங்க. அப்படி போடும்போது டேஸ்ட் இருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ் ஸ்மெல் தான் வரும். ஸோ அதே கம்மியாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதாவது டீயை வந்து கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சமாக போடணும். அப்போ தான் வந்து டீ மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து எப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல டீயா இல்லை கைனி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 3, the tea should be warmed beforehand. This can be best done by placing it on the hob than the usual method of swilling it out with hot water. அதாவது வந்து டீ பாட்டை வந்து முன்னாடியே வந்து ஹீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் வாட்டர் போர் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது வந்து டீ போடுறதுக்கு முன்னாடி டீ பாட்டை வந்து முன்னாடியே கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஸோ டக்குன்னு வந்து அதாவது ஒரு டீயை வந்து மேக் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படிங்கிறாரு. ஸோ வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். ஸோ டீ பாட்டை வந்து அட்வான்ஸாக வந்து ஹீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் வந்து தேர்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 4, the tea should be very strong. For a pot holding a quart, 6 heaped spoons of tea would be right. Tea should be very strong. டீனா வந்து எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு டீ அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். எ ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தென் 20 வீக் ஒன்ஸ். ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாரு, டீ லவ்வர்ஸ் லைக் ஸ்ட்ராங் டீ. ஸோ இது வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து டீ ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்ஸாக இருக்குது. டீ லவ்வர்ஸ் லைக் ஸ்ட்ராங் டீ. அப்போ என்ன அப்படின்னா டீ குடிக்கிறாந்தா ஸ்ட்ராங்காக குடித்தா தான் அதுக்கு பேர் டீ. அப்படி இல்லைன்னா அது டீயே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ. ஸோ அப்படி இல்லைன்னா 20 கப்பு டீ குடித்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ராங் டீக்கு வந்து அது ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த டீ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஃபார் எ பாட் ஹோல்டிங் எ 6 ஹீப்ட் ஸ்பூன்ஸ். அப்போ என்னென்னா ஒரு டீஸ்பூன் போட்டால் பத்தாது. அந்த பவுட்ரு வந்து 6 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருக்கும், அதால் 6 டீஸ்பூன் போடணுங்கிறாரு. அப்படி போட்டால் தான் அந்தளவுக்கான ஸ்ட்ராங் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போட்டு குடித்தா தான் டீ வந்து டீ, இல்லைன்னா வந்து அது டீயே கிடையாது. ஸோ டீ லவ்வர்ஸ் லைக் ஸ்ட்ராங் டீ. ஸோ இதான் வந்து 4th பாயிண்ட். Point number 5, the tea should be put straight into the pot. No strainers, muslin bags to imprison tea. ஸோ டீயை வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து பாட்டில் தான் போடணும். ஸோ நோ ஸ்ட்ரெயினஸ் முஸ்லின் பேக்ஸ் அப்படிங்கிறாரு. இஃப் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறவங்க தான் கரெக்டாக வந்து அதை போட்டு கரெக்டாக ஒரு டீங்கிறது போட முடியும். அதை வந்து நோ ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ண முஸ்லிம்ஸ் பேக்ஸ் எல்லாம் போட்டால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் டீயாக வராது, கரெக்டான டீயாக இருக்காது, சுவையான டீயாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டோன்ட் யூஸ் ஸ்ட்ரைனர்ஸ் அண்ட் முஸ்லிம் பேக்ஸ். ஸோ அது வந்து டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும் அப்படி போட்டால் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து என்னென்னா பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னா, ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டு த கெட்டில் அண்ட் நாட் த அதர் வே அபவுட். த வாட்டர் ஷுட் பி பாய்லிங் அட் த மொமெண்ட் ஆஃப் இம்பேக்ட். தட் மீன்ஸ் one should keep it on the flame while one pours. அதாவது டீ பாட் எங்கே இருக்கோ அங்கேயே அந்த கெட்டில் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டைரெக்டாக அங்கேயே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ கெட்டில் டீ பாட் இருக்கிற இடத்துக்கே எடுத்துகிட்டு போய் போடணும், அங்கேயே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 or 2 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து டீ வந்து ரொம்ப குயிக்காக ரெடியாகும். அதுவே ஸ்மெல் வந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனுடைய டேஸ்ட் மாறிடும். ஸோ டைரெக்டாக வந்து கெட்டில் அங்கேயே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 7, ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஸ்டிர் இட் வெல் ஆர் கிவ் த பாட் எ குட் ஷேக் ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோவிங் த லீவ்ஸ் டு செட்டில். அதாவது டீ லீவ்ஸை பாயிலிங் பண்ணும்போது அதோட என்னென்னா ஆட் பண்ணணும்.
அதாவது டீ லீவ்ஸை வந்து பாயிலிங் பண்ணும்போது அதோட டீயில் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து நல்லா ஷேக் பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணி விடணும். அப்படி செஞ்சால் தான் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் வரும், அந்த லீவ்ஸும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் வந்து ஸ்மெல் அதிகமாக வரும். டீ லவர்ஸ்லாம் வந்து அப்போ தான் வந்து லைக் பண்ணி கிட்ட வருவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க சரௌண்டிங்ஸ்லாம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டீயை வந்து நம்ம சுவாசிக்க முடியும். டைரெக்டாக வந்து அந்த ஏர் வந்து ஃபுல்லாக சுவாசிக்கும் போது டீ பாயில் ஆகும்போதே ஒரு குடித்த ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து என்னென்னா பாயிண்ட் நம்பர் 7. Point number 8. Drink tea out of a good breakfast cup. That means cylindrical cup, because it holds more tea and is always half cold before one has well started on it. அதாவது டீ குடிக்க பொருத்தமான கப்பு வந்து எது அப்படின்னு பார்த்தா சிலிண்ட்ரிக்கல் கப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஜார்ஜ் அப்படி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா நிறைய அளவு கிடைக்கும், அதாவது மெஷர்மெண்ட்டு, அதாவது கொள்ளளவு வந்து நிறைய கிடைக்கும், நிறைய டீ இருக்கும். அதாவது குடிக்கும்போது வந்து பொறுமையாக குடிக்கலாம், என்ஜாய் பண்ணி குடிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே குடிக்கலாம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு குடிக்கலாம். ஸோ அதனால் வந்து சிலிண்ட்ரிக்கல் கப்பு தான் வந்து டீ குடிக்க பெஸ்ட் கப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதான் வந்து பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 9. pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. அதாவது டீ மில்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்கிறாரு. பிகாஸ் டீ வந்து ரொம்ப க்ரீமியாக இருந்தால் அதில் உள்ள அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்லி டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜார்ஜுக்கு ஒருவேளை அது பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா ஃபுல்லாக க்ரீமியாக இருக்கும், க்ரீமை ரொம்ப ஆட் பண்ண, அதாவது மில்க் பவுடரை ரொம்ப விரும்புகிறவங்க, அந்த பால் பவுடர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புகிறவங்க தான் வந்து அந்த பவுடர்ஸை அதிகமாக போடுறது, க்ரீமி அதிகமாக போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி விரும்புவாங்க. அப்போ க்ரீமி அதிகமாக ஆட் பண்ணோம்னா அது வந்து ஒரு மாதிரியாக தெவட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணணும் டோட்டலாக. ஸோ டீங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக டீ மட்டும் தான் இருக்கணுமே தவிர அதில் வந்து மில்க் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து க்ரீமை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பாயிண்ட் நம்பர் 9. Point number 10. Pour tea into the cup first and then add milk so that one can exactly regulate the amount of milk. டீ ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ளெயின் டீயை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா மில்க் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு விருப்பமான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டீ கிடைக்கும். நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டீயாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான டீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பட் அதுவே ஆப்போசிட்டாக, தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பாலை வச்சுக்கிட்டு அது மேலே டிகாஷன் ஊற்றுறது அப்படியா இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு மில்க் க்ரீமில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹீட் ஆட் பண்ணி அதை சாப்பிட்ற மாதிரி இருக்குமே தவிர அது வந்து டீயாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளெயின் டீயில் அது ப்ளெயின் டீயை கப்பில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதாவது வந்து டிகாஷனை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பாலை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 10. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், த பாயிண்ட் நம்பர் 11. ட்ரிங்க் டீ இஸ் ரஷ்யன் ஸ்டைல் வித்தவுட் சுகர். ஸோ ஜார்ஜ் ஆர்வலோட பாயிண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக எங்கே மைனாரிட்டி இருக்குது அப்படின்னா அவர் எதை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னா வித்தவுட் சுகர் டீ தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறாரு. அதுவும் எந்த கண்ட்ரியோட ஸ்டைல் டீ தான் பெஸ்ட் அப்படின்னா ரஷ்யன் டீ தான் வந்து பெஸ்ட் டீ அப்படிங்கிறாரு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் எத்தனை பேர் வந்து வித்தவுட் சுகரில் வந்து டீ குடிக்கிறாங்க. பட் அதுதான் வந்து என்னென்னா பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு, அதுதான் வந்து குட் டீ அப்படிங்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட டீயை வந்து அவர் வந்து லைக் பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளோ டீயை வெரைட்டிஸ்லாம் வந்து லைக் பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வந்து டீயை வந்து ரொம்ப விரும்பியிருக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ டோட்டல் கான்ட்ரவர்ஷியல். ஓகே, வித்தவுட் சுகர் டீ தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடிங் சுகர் டெஸ்ட்ராய் த டேஸ்ட். நீ ஒரு டீயை வந்து சுகர் ஆட் பண்ணால் அது டோட்டலாக டேஸ்ட்டை வந்து அதாவது அந்த டீயோட டேஸ்ட்டே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறாரு. அந்த ஃப்ளேவரே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து டீயே கிடையாது. ஈக்குவல் டு ட்ரிங்க் டிசால்விங் த சுகர் இன் பிளெயின் ஹாட் வாட்டர். ஒரு சுடுதண்ணியில் வந்து சீனியை போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் டீ. அதுதான் அதுமாரி தான் இருக்கும், அந்த தண்ணி மாரி தான் இருக்கும் டீ. எப்படின்னா சுகர் கலந்து குடிக்கிற டீ வந்து
சுடுதண்ணியில் வந்து சீனி போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படின்னா வித்தவுட் சுகரில் குடிக்கக்கூடிய ஒரு டிகாஷன் போட்டு ஹீட் பண்ணி குடிக்கக்கூடிய டீ தான் வந்து பெஸ்ட்டு டீ. அதே நேரத்தில் ரஷ்யன் ஸ்டைலில் கொடுக்கக்கூடிய டீ தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறாரு. இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். அப்போ அப்படி கொடுக்கக்கூடியதில் வந்து எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, டீ இஸ் மீன்ட் டு பி பிட்டர் அண்ட் ஜஸ்ட் அஸ் பீர். அப்போ அப்படி கொடுக்குற டீயை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா பீருக்கு கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட டீயை வந்து பீருக்கு போய் கம்பேர் பண்ண போது அப்போ அவருடைய கான்ட்ரவர்ஷியல் குவாலிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு ஹையர் அஃபிஷியல் அண்ட் அந்த பிஸ்னஸ் பீப்புள். அப்படி வந்து அவருடைய தாட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா த கோல்டன் பாயிண்ட்ஸ் ஆஃப் எ நைஸ் கப் ஆஃப் டீ. ஓகே. So once again recall the 11 golden points. A nice cup of tea. First point, use Indian tea or Ceylonese tea. Second point, make in small quantity in a teapot. Third point, teapot should be warmed beforehand. Fourth point, tea should be very strong. Fifth point, put tea leaves directly. Don't use strainers. Sixth point, take the teapot to the kettle and not the other way. Seventh point, stir the tea or shake the teapot. Eighth point, prefer cylindrical breakfast cup which holds more tea. Ninth point, remove cream from milk to avoid sickly taste. 10th point, first pour tea into the cup, then add milk. The last point, the 11th point, drink tea without sugar. So that is the best. So hope you understand everything. You finished the pros. ஸோ நைஸ் கப் ஆஃப் டீ. ஸோ ஒரு டீ வந்து எப்படி மேக் பண்ணணும், என்னெல்லாம் இருக்கணும், எப்படி போடணும், எந்த அளவுக்கு ஹீட் பண்ணணும், என்ன வெசல் யூஸ் பண்ணணும், ஸோ எந்த கண்ட்ரியில் உள்ள டீ வந்து பெஸ்ட்டு டீ, அதுலேயே லாஸ்ட்டாக எப்படி சூஸ் பண்ணுற டீ எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 11 கோல்டன்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜார்ஜ் ஆர்வெல் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.